வாமா, சேர்ந்து ஜோடியா வாங்க. இப்படி நில்லுங்க. இரு சம்பந்தி, இத நாம கையில வச்சு கூடாது, பொண்ணு மாப்பிள வச்சுக்கணும். இந்தாமா. யாராவது காசு போடுங்க. சம்பந்தி, நீங்க ஏன் பர்ஸ் எடுக்கிறீங்க? நான் தான் காசு போடணும். அது என்ன சம்பந்தி அப்படி சொல்றீங்க? நீங்க பிள்ளைய பத்த சம்பந்தி, நான் பொண்ணை பத்த சம்பந்தி. நான் தானே காசு போடணும். பொண்ணு உங்க பொண்ணா இருக்கலாம், ஆனா என் வீட்டுக்கு முதல்ல வருது, நான் தான் காசு போடணும். அதான் முறை. என்ன அப்படி சொல்றீங்க? இந்த குடும்பங்கிற கோயிலுக்குள்ள என் பொண்ணு முதல்ல அடி எடுத்து வைக்க போறா. நான் தானே காசு போடணும். நீங்க பர்ஸ் மாயவரத்துல உங்க வீட்டுல கல்யாணம் நடக்கும்போது ஆரத்தில் லொட்டு பணம் போட்டீங்களே, நான் ஏதாவது கேட்டேன்னா இது கும்பகோணம், என் ஊரு என் வீடு, நான் தான் போடணும். ஐயோ, மாயவரமா கும்பகோணமா ரெண்டு தஞ்சாவூர் ஜில்லா தான் இருக்கு. நீங்க நான் தான் போடணும். என்ன மன்னிச்சு, யாராவது முதல்ல காசை போடுங்க. ஆமாப்பா, யாராவது ஒருத்தர் காசு போடுங்கப்பா. எவ்வளவு நேரம் நிக்கிறது? பொண்ணுக்கு கால் வலிக்காது? மச்சினர் அசல் வழி ஆரம்பிச்சாச்சு. போடுங்களேன். போடுங்க சம்பந்தி. இல்ல, நீங்களே போட்டுருங்க சம்பந்தி. அது இல்ல சம்பந்தி, உங்க மனசை நான் கஷ்டப்படுத்த கூடாது, நீங்களே போட்டுருங்க. அதுக்கு இல்ல, ரொம்ப பணம் செலவழிச்சு பாவம் கல்யாணத்தை நீங்க ஜாம் நடத்திருக்கீங்க. இந்த ஒரு ரூபா ஆரத்தி விஷயத்தை உங்க மனசை கஷ்டப்படுத்த நான் விரும்பல, நீங்களே போட்டுருங்க. அது இல்ல சம்பந்தி, இந்த கோயில்ல தான் என் பொண்ணு வாழ போறா அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா இந்த கோயிலுக்கே சொந்தக்காரன் நீங்க தான், அதை நான் மறந்துட்டேன். நீங்க போடுங்க சம்பந்தி, அதுதான் முறை. கோயில் என்னதான் இருக்கலாம், ஆனா அதுக்குள்ள இருக்க போற பொண்ணு விக்கிரகம் உங்க பொண்ணு தானே. நீங்க போடுறதா முறை போட்டுருங்க. அதுல சம்பந்தி நீங்க போடுறதா முறை. நீங்க போடுறதா முறை. சொன்ன கிழங்கு நீங்க போடுறதா முறை. அதான் முறை. நீங்க போட்டுருங்க. நீங்க போடுறதா முறை. நீங்க இதான் முறை. போய் ஆர்த்தி தெருவுல கூட்டிட்டு வா. போ, நீங்க வாங்க. வாங்க சம்பந்தி. நீங்க முதல்ல உள்ள போங்க சம்பந்தி. என் வீட்டுக்குள்ள வரும்போது நான் தானே உங்களை அழைக்கணும். வாங்க. அது இல்ல சம்பந்தி, என்ன இருந்தாலும் இந்த வீடு உங்களுடையது, நீங்க தான் முதல்ல உள்ள போணும். அதான் முறை. இத பாருங்க, நான் சொல்றது என்ன, இதெல்லாம் ஏன்டா போட்டு தள்ளிப்படா. நீங்க ஆரத்தி விஷயத்திலே நான் தான் நான் கொடுக்குற மரியாதை நீங்க ஏத்துங்க. நான் தான் உங்களுக்கு மரியாதை. மரியாதை இல்ல, அவமரியாதை. நான் என்ன தான் மரியாதை. ஒண்ணு மாப்பிள உள்ள போயிட்டாங்களா? டிஸ்ட்ரிபியூஷன் வாங்குற நேரம் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? ஒண்ணு செய்ய, சம்பந்திக்கு சுத்தி போடு. நீ அப்பாவுக்கு சுத்தி போடுப்பா. ஜாம்ல கல்யாணம் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு தான் திருஷ்டி விழுந்திருக்கும். உங்களுக்கு சுத்தி போடுறதா முறை. சுத்து. என்ன சம்பந்தி, நீங்க ராஜா வாட்ட ஒரு பையனை பெத்து என் பெண்ணு கொடுத்திருக்கீங்க, உங்களுக்கு சுத்தி போடுறதா முறை. பாருங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நான் சொல்றது கேளுங்க. ரெண்டு பேரும் நான் கையெடுத்து கும்பிடுறேன். ஒண்ணா நில்லுங்க. டேய், இவங்க ரெண்டு பேருக்கு சுத்துறா. போங்க உள்ள. நீங்க போங்க. நீங்க போங்க. நீங்க தான் போங்க. நீங்க ரெண்டு பேரும் போங்கப்பா. லோகங்கள் எடுப்போம். அண்ணே, என்னடா இந்த கம்பெனில படம் எடுக்கிறீங்க? இதுல பிலிமே இல்லையே, நான் இப்பதான் வாங்கிட்டு வரேன். ஐயோ, அண்ணே அடிக்காதீங்க. அம்மா, அண்ணே அடிக்கிறாரு. முதல்ல இந்த வீட்டுக்கு திருஷ்டி சுத்தி போடணும். யோ, டாக்ஸி எங்க சம்பந்தா? காசு கொடுக்க பாருங்க. டேய், அந்த லெட்டர் உன் பொண்டாட்டி குடுறா. ஏன் மூஞ்சி ஏன்டா பாக்குற? அங்க பார்த்து கொடு. அண்ணே, அந்த லட்டு எடுத்து அண்ணன் கொடுங்க. எடுங்க, நான் ரொம்ப கோக்கறேன். எடுங்க. கொடுங்க. ஐயோ அண்ணே, இதுல இங்க கூடாது, பெட்ரூம்ல வச்சுக்க. ஏன் இதுல? சம்பந்தி, சாப்பிடுங்க. நீங்க முதல்ல சாப்பிடுங்க. நீங்க தான் சாப்பிடணும். இல்ல, நீங்க சாப்பிடுறதா முறை. எங்க வீட்டு விருந்தாளி, நீங்க சாப்பிடுறதா முறை. அது நீங்க அது அவர் சாப்பிட்டார்ல, சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. உங்க பொண்டாட்டிக்கு ரொம்ப பயப்படுவீங்களோ? பயம் இல்ல, மரியாதை. புரிஞ்சிருச்சு. புரிஞ்சிருச்சு. சீக்கிரம் சாப்பிடுங்க, வந்துடுறேன். லட்சுமி, சம்பந்திக்கு வெத்தலை எடுத்து வச்சிருக்கியா? வெத்தலை பாக்கு ரூம்ல வச்சிருக்கேன். சம்பந்தி, துண்டு இங்க இருக்கு. உமா, சாப்பிட வரையாமா?
என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? அவங்க எங்க அக்கா. அக்காவா? கல்யாணத்துக்கு வரல? அவங்க எங்கேயும் வெளியே வர மாட்டாங்க. ஏன்? அவங்க புருஷன் செத்து போனதுல இருந்த அவங்க அப்படிதான். வாங்க சம்பந்தி, உட்காருங்க. கும்பகோணத்துல போட்டுங்க. சம்பந்தி, இப்பதான் இந்த வீட்டுல உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. ஆமா, அவதான் கல்யாணத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னுட்டா. நீங்க எப்படி சும்மா இருந்தீங்க? என்ன பண்றது, அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சம்பந்தி, கும்பகோணத்துல காரசாரமா இருக்கும், போட்டுங்க. எத்தனை வயசாகுது? 48. நான் உங்க வயசை கேட்கல சம்பந்தி, உங்க பொண்ணு வயசை கேட்கல. அதுல பாதி 24. கல்யாணமாகி எத்தனை நாள் எப்படி ஆச்சு? 8 மாசம். மன்னார்குடியில ஒரு ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட்ல போய் சேர்ந்துட்டான். ஆக்சுவலா இந்த கும்பகோணத்துல கிடைக்கிறது இல்ல. லாரியில ஏத்தி வெளியூருக்கு அனுப்பிடுறான். உங்களுக்கா ஸ்பெஷலா பிடிச்சிட்டு வந்திருக்கேன், போட்டுங்க. அது உங்க பொண்ணு தானே? சம்பந்தி, அதுக்கு இல்ல சம்பந்தி, நீங்க இந்த கும்பகோண வெத்தலைக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை வீட்டுல இருக்கிற அந்த வாடிப்போன வெத்தலைக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, அதனால கேட்டேன். என்ன பண்றது, 30 வருஷமா நிலம், விவசாயம், கோயில் இப்படியே இருந்துட்டேன். பெரிய கோயில் தர்மகர்த்தா, கோயில் காசுல கால்னா கூட கை வைக்காத தர்மகர்த்தா. ஆண்டவனே அவளுக்கு எதிராக இப்படி ஒரு தீர்ப்பு எழுதிட்டான். யார் என்ன பண்ண முடியும்? சம்பந்தி, என் பொண்ணு அவ கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது தான் முறைன்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் அவளுக்கு பிடிக்காது. அவளுக்கு பிடிக்காதா இல்ல உங்களுக்கு பிடிக்காதா? அவளுக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன். அத அவ வாயிலேருந்தே நான் தெரிஞ்சுக்கிறேனே. அவ உங்களை தூக்கி எறிஞ்சு பேசுவா சம்பந்தி. இது தூக்கி எறிகிற உடம்பு இல்ல சம்பந்தி, 150 சொச்சம் பவுண்டு. அவ இரும்பு சம்பந்தி. நான் எறும்பு சம்பந்தி. எறும்பு ஊற இரும்பும் தேயும். அப்புறம் உங்க இஷ்டம். நமஸ்காரம்மா. சாப்பிட்டாச்சா? நான் தான் இந்த வீட்டு சம்பந்தி. என் பேரு மாயவரம் மலையப்பன். என் பொண்ண உன் தம்பிக்கு கொடுத்திருக்கிறேன். நீ உத்தரவு கொடுத்தேன்னா என் பொண்ண ஒரே ஒரு நிமிஷம் இங்க கூட்டிட்டு வருவேன். உன் வாயால நீ நல்லா இருமான்னு சொன்னா அது எனக்கு போதும். நானே நல்லா இல்ல. இந்த காலத்துல நல்லா இல்லாதவங்க தாமா மத்தவங்க நல்லா இருக்கணும்னு வாயார மனசார வாழ்த்துவாங்க. நல்லா இருக்கிறவங்க மத்தவங்க நல்லாவே இருக்க கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. நான் என் பொண்ணை கூட்டிட்டு வரட்டுமா? நான் புருஷன் இல்லாதவன். அதனால என்னம்மா, நானும் பொண்டாட்டி இல்லாதவன். ஆனா கல்யாணம் ஆன உடனே முதல்ல என் பொண்ணை நான் தானே வாழ்த்தினேன். நான் வாழ்த்தலாம்னா நீ ஏமா வாழ்த்த கூடாது? நான் என் பொண்ணை கூட்டிட்டு வரட்டுமா? சார், நான் ராசி இல்லாதவன். எனக்கு ராசி முக்கியம் இல்லம்மா, உன் ஆசைதான் முக்கியம். நான் பொண்ணை கூட்டிட்டு வரட்டுமா? நான் வாழ்த்தினா அது பலிக்காது. ஓஹோ, இப்போ உனக்கு கல்யாணம் ஆன உடனே நீ நல்லா இருமா அப்படின்னு முதல்ல யார் உன்னை வாழ்த்தினாங்க? எங்க அப்பா. அது பலிச்சுதா இல்ல அதை பத்தி அவரை கவலைதான் பட்டாரா? இன்னைக்கு அதே வாயால என் பொண்ணையும் வாழ்த்திட்டு எதை பத்தியுமே கவலைப்படாம ஹால்ல கும்பகோணத்துல தானமா போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நான் என் பொண்ணை கூட்டிட்டு வரட்டுமா? ஐயோ சார், நான் துரதிர்ஷ்டசாலி சார். புருஷன் போயிட்டா உடனே துரதிர்ஷ்டசாலியா? இந்த காலத்துல பல புருஷங்க உயிரோட இருக்கிறதுனாலதான் பல பொண்டாட்டிங்க பாவம் துரதிர்ஷ்டசாலியா இருக்கிறாங்க. நான் தான் பாக்குறேனே. நான் என் பொண்ணை கூட்டிட்டு வரட்டுமா? வேண்டாம் சார், அவ சந்தோஷமா இருக்க வேண்டியவ. அப்ப நான் வருத்தப்பட்ட பரவாயில்லங்கிறியம்மா? நான் என் பொண்ணை கூட்டிட்டு வரட்டுமா? தேங்க்யூ. இரும்பு தேயுது. சம்பந்தியம்மா, நீங்களாவது வற்புறுத்தி உங்க பொண்ணை கல்யாணத்துக்கு வர சொல்லிருக்கலாம். நான் எவ்வளவு தூரம் வற்புறுத்தி கூப்பிட்டேன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? அவ வந்தா தானே. என்ன சம்பந்தி, அவ எப்படி நடந்துகிட்டா? நான் சொன்ன மாதிரி தானே? இல்ல, என் பொண்ணை வர சொல்லி இருக்கிற, ஆசீர்வாதம் பண்ண.
சரஸ்வதி, அம்மா சரஸ்வதி, கொஞ்சம் வாம்மா. இந்த வீட்டுல எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டியா? இல்லம்மா, ஒரு முக்கியமான உறவு ஒண்ணு இந்த வீட்டுல இருட்டுக்குள்ள மறைஞ்சிருக்கு. அப்பா, உன் நாத்தனார்மா, அவகிட்ட நீ ஆசீர்வாதம் வாங்கிக்க வேணா? வாமா என் பின்னாடி. இதுதாம்மா உன் நாத்தனார், இதுதான் என் பொண்ணு. ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. போமா. ரொம்ப நன்றிம்மா, அடிக்கடி வந்து உன்னை பாக்குறேன். சம்பந்தே, வாய் நமனமாங்குது. அந்த கும்பகோண வெத்தலையை இப்ப போடலாமா? சம்பந்தி, வாங்க போடலாம். நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், எல்லாத்துலயும் ஓப்பன், ஒளிவு மறுவுங்கிறதே கிடையாது. அதனாலதான் இந்த சின்ன வயசுல பெரிய பேங்க்ல கேஷியரா இருக்கேன். நான் ஒரு வித்தியாசமான கேரக்டர். யாராவது தப்பு பண்ணா அது எவ்வளவு பெரிய தப்பா இருந்தாலும் சரி, அது என்கிட்ட சொல்லிட்டா நான் மன்னிச்சிடுவேன். ஆனா அது மறைச்சா என்னால மன்னிக்கவே முடியாது. புரிஞ்சுதா? ஒரு நாளுக்கு ஒரு பாக்கெட் சிகரெட் பிடிப்பேன். இன்னைக்கு ஒரு 4-5 சிகரெட் அதிகம் ஆச்சு. அது கொஞ்சம் டென்ஷன். இதை நிறுத்த சொல்லாத, பிகாஸ் இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் வைஃப். அப்புறம் ஒரே ஒரு தடவை பீர் சாப்பிட்டு இருக்கேன், அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் கம்பல் பண்ணி தான். மற்றபடி வேற எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. இந்த லவ்வுக்கு வெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஒரு பொண்ணு எனக்கு லவ் லெட்டர் எழுதுனா அவளை கண்ணா பின்னான்னு திட்டி அனுப்பிட்டேன். My full love is reserved for you. And for you only. நீ ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ராத்திரி உனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். சொல்லாதே, யாரும் கேட்ட சொல்லாதே, ஏய் சொல்லாதே, யாரும் கேட்ட சொல்லாதே. மூடி வச்ச கதவுக்குள்ள சொர்க்கத்துக்கு வழி இருக்கு. 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டா 100 வழி துணை இருக்கு. பாடம் வழியற பாடம், பாடும் இன்ப சுரம் பாடும். சொல்லாதே, யாரும் கேட்ட சொல்லாதே, சொல்லாதே, யாரும் கேட்ட சொல்லாதே. ஊரு உலகமும் ஓய துடிக்கிற நேரம், நாடி நரம்புகள் பாய துடிக்கிற காலம். வஞ்சி தலையண கெஞ்சி அழைக்கிற போது சின்னஞ்சிறுசுக்கு நித்திரை என்பது ஏது? நூலாட மெல்ல வெளியேறட்டும், பூமே நீ இன்ப கதை பேசட்டும். சூடாக ஆக்கி வச்ச சாப்பாடு வீணாகாரி போக கூடாது. இல போடாமலே பசிதான் தீருமா, பசி தீராமலே குஷிதான் ஏறுமா. சொல்லாதே, யாரும் கேட்ட சொல்லாதே, சொல்லாதே, யாரும் கேட்ட சொல்லாதே. மூடி
வச்ச கதவுக்குள்ள சொர்க்கத்துக்கு வழி இருக்கு. ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டா 100 வழி துணை இருக்கு. பாடம் பள்ளியற பாடம் பாடும் இந்த சுரம் பாடும். சொல்லாதே யாரும் கேட்டா சொல்லாதே யாரும் கேட்ட சொல்லாதே. சம்பந்தி நான் கட்டி தர்றேன். இல்ல சம்பந்தி, நான் தான் கட்டணும், அதான் முறை. ஐயோ நான் கட்டி தரேன். சம்பந்தி, இதுல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா பஸ்ஸுக்கு நேரம் ஆயிடும், நீங்க உட்காருங்க. அதுவும் சரி. இருந்தது ஒரே ஒரு பொண்ணு, அவளையும் கட்டி கொடுத்துட்டேன். இனிமே என்ன பண்றதுன்னு தெரியல. சம்பந்தி இனிமே அவ எங்க பொண்ணு, அவளை பத்தின கவலையை நீங்க மறந்துருங்க. அப்ப இனிமே இங்க வரவே வேணாங்கிறீங்களா? ஐயா இந்த அருக்கு மாயவரம். நீங்க 2 நாளைக்கு ஒரு தரம் கூட இங்க வரலாம். நாங்க தப்பாவே எடுத்துக்க மாட்டோம். ஒரு நாளைக்கு 2 தடவை வந்தா தப்பா நினைச்சுப்பீங்களோ? வயசான காலத்துல உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமா? பேசாம எங்க வீட்டோட வந்து தங்கிட வேண்டியதானே? வீட்டோட மாப்பிள்ளைனாலே கேவலம், வீட்டோட சம்பந்தினா மகா கேவலம் இல்லையா? அப்போ எங்களை என்னதான் மாமா செய்ய சொல்றீங்க? அது தெரிஞ்சிருந்தா நானே சொல்லிருக்க மாட்டேனா? ஏதோ வெட்டி முடிக்கிற வேலை இருக்கிற மாதிரி இங்க இருந்து மாயவரத்துக்கு போறேன். அங்க போய் இறங்கிற உடனே போர் அடிக்க போகுது. அடுத்த பஸ்ஸை பிடிச்சு திரும்பி வந்துட போறேன். சம்பந்தியம்மா, எதுக்கு ராத்திரி எனக்கு சேர்த்து சமையல் பண்ணிடுங்க. அது இருக்கட்டும், உங்க பொண்ணுங்க அதையும் வர சொல்லுங்க. அதுகிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேன். கோயிலுக்கு போயிருக்கா சம்பந்தி. காலையில டான்னு 7 மணிக்கு பக்கத்துல இருக்க முருகன் கோயிலுக்கு போனான்னா 9:30க்கு தான் வருவா. நான் இன்னைக்கு ஊருக்கு போற விஷயம் அதுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்துமா கோயிலுக்கு போயிருக்கு? எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் அவ கோயிலுக்கு போவா. காலையில 2 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம். அதுதான் அவளுக்கு பெரிய பொழுதுபோக்கு. இதை விட ஒரு நல்ல பொழுதுபோக்கு உங்க பொண்ணு கொடுக்க முடியாதா? ஏன் முடியாது? நான் கொடுக்கறேனே. எங்க கோயில் கடையில ஏதாவது பக்தி புஸ்தகம் வந்ததுன்னா முதல்ல ஒரு புஸ்தகம் வாங்கி அவ கையில கொடுத்துட்டு தான் மறுவேலை. பக்தி புஸ்தகங்கள் படிக்க வேண்டிய வயசு தானே. டைப் ரைட்டிங் ஷார்ட் கிளாஸ் போறியான்னு கேட்டேன். வேணான்னு சொல்லிட்டா. தையல் மிஷின் வாங்கி தரேன், தையல் கத்துக்க. 4 வீட்டுல தெரிஞ்சவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு கைலி தைக்கிறது, புடவைக்கு ஓரடிச்சு கொடுக்கறது, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா பொழுதுபோக்குன்னு சொன்னேன். கேட்க மாட்டேங்கிறா. இதே கும்பகோணத்துல 3 சபா இருக்கு மாமா. 3லயும் நான் மெம்பர். டிராமா டிக்கெட் வரும், சினிமா டிக்கெட் வரும், டான்ஸ் டிக்கெட் வரும். அவளுக்கு தான் நான் முதல்ல கொண்டு வந்து தருவேன். போனா தானே? அக்கா ரொம்ப பிடிவாத காரி மாமா. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சார். அவங்களுக்கெல்லாம் வீட்டுல அக்கா தங்கச்சி இருக்காங்க. வாக்கா போலாம், பொழுது போவோன்பேன். அக்கா வரவே மாட்டாங்க சார். சோ பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு காலையில 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம் போயிட்டு வருதுதான் அந்த பொண்ணோட வாழ்க்கைங்கிறீங்க? வாழ்க்கை இல்ல, தலைவிதி. அந்த கும்பேஸ் அப்படி எழுதிட்டான். அதை யாரால மாத்த முடியும்? கரெக்ட். கும்பேஸ்வரரே எழுதிட்டா யாரால மாத்த முடியும்? அப்ப நான் ஊருக்கு போயிட்டு வரட்டுமா? சரி. நமஸ்காரம்மா. அம்மா, ஊருக்கு போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போறதுதான் சம்பந்தி முறை. அதான் சொல்லிட்டு போக வந்தேன். உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்குமா. எனக்கு பஸ்ஸுக்கு நேரமாச்சு. வரட்டுமா? வெண்டைக்காய், புடலங்காய், கத்திரிக்காய். லட்சுமி வெள்ளையம்மா வந்திருக்கா. எந்த வெள்ளையம்மா? 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டு காய்கறி எல்லாம் போட்டுட்டு இருந்தாலே அந்த வெள்ளையம்மா. இடையில ஏதோ பிரச்சனை வந்துருச்சா, வெளியூருக்கு போயிருந்தாலாம், இப்பதான் வந்திருக்கா. அவ பேரு எனக்கு கூட ஞாபகம் இல்ல. நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்களே. வேற பேர்னா மறந்துடலாம். வெள்ளை வெள்ளையன்னு இருக்காளா, அந்த வெள்ளையம்மாங்கிற பேரு மனசுல பளிச்சுன்னு பதிஞ்சிருச்சு. அன்னைக்கு பார்த்த மாதிரி தான் இன்னைக்கும். போயிட்டாளா? என்ன வெள்ளையம்மா, எப்படி இருக்க? வாமா, நல்லா இருக்கேன். உன்னை பார்த்து 6 மாசமாச்சு. ஆமாமா, ஏதோ வெளியூர் போயிருந்த போல இருக்கு. 1/2 கிலோ வெண்டைக்காய் போடு, 1 கிலோ கத்திரிக்காய். ஐயோ ஐயோ, பிஞ்சுமா பிஞ்சுமா எல்லாத்தையும் ஒடிக்கிறிய. அதை போட்டு ஏன் உடிக்கிற? இலசா தானே இருக்கு. ரொம்ப இலசா இருக்க வெள்ளையம்மா. எங்க விளையுது? சுந்தர பெருமாள் கோயில் பக்கத்துல விளையுது சாமி. அங்க உனக்கு சொந்தமா தோட்டம் இருக்கா? அட ஏன் சாமி, எனக்கு சொந்தத்துல தோட்டம் இருந்தா நான் ஏன் இப்படி தெரு தெருவா லோலோலோன்னு அலையறேன்? அதாவது அங்க மொத்தமா வாங்கி இங்க சில்லறைக்கு விக்கிற. ஆமா. ஒரு நாளைக்கு எவ்வளவு நிக்கும் லாபம்? என்னத்த லாபம்? பஸ் சார்ஜ் அது இதுன்னு போனதுக்கு அப்புறமா ஏதோ வாய்க்கும் வவுத்துக்கும் இழுத்து பிடிக்குது. கொஞ்சம் தள்ளிக்க. அடிக்கடி முருங்கைக்காய் கொண்டு வரியே, உனக்கு சொந்தத்துல மரம் இருக்கா? அட போ சாமி, எனக்கு சொந்தத்துல மரம் இருந்தா நான் ஏன் இப்படி தெரு தெருவா லோலோலோன்னு அலையறேன்? பாபநாசத்துல இருந்து வாங்கியாரேன். பஸ் சார்ஜ் அது இதுன்னு போனதுக்கு அப்புறம்
ஏதோ வாய்க்கும் வவுத்துக்கும் இழுத்து பிடிக்குது. புடலங்க கூட நல்லா இருக்கு. சொந்தத்துல பந்தல் இருக்கா உனக்கு? சொந்தமா பந்தல் இருந்தா அவன் ஏன் இப்படி லோ லோ லோன்னு அலையிற? சரியா? புடலங்க சாமி மலையில இருந்து வாங்கிட்டு வர்ற. சரியா? பஸ் அரிச்சு அது இதுன்னு போக வாய்க்கு வயித்துக்கு இழுத்து பிடிக்குது. சரியா? போதுமா? இல்ல கொத்தமல்லி பத்தி ஏதாவது இல்ல விசாரிக்கல? இல்ல வேணாம். கேரட் நான் எதை பத்தி விசாரிக்கல தாயே. புள்ளைங்க எல்லாம் ஆபீஸ்க்கு போகணுங்க. நான் காய்கறி வாங்கிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறமா நீங்க நிதானமா உட்கார்ந்து அவ கதையெல்லாம் கேட்டுக்குங்க. அட ஏமா ஐயாவை திட்டுற? இந்த மாதிரி அனுசரணையான புருஷன் கிடைக்க ஒவ்வொரு பொம்பளையும் கொடுத்து வச்சிருக்கணும். சரி. என்ன பாரு, புருஷங்கிற பேர்ல 24 மணி நேரமும் போதையிலேயே இருக்கிற ஒரு பொறுப்பில்லாத மனுஷன். சரி அத்த விடு சாமி, அப்புறமா அம்மா இல்லாத நேரமா வந்து என் கதையை விழா வரையும் உங்ககிட்ட சொல்றேன். என்னங்க திடீர்னு கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்ன விசேஷம்? இந்த கோயிலோட பெருமையை பத்தி பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதான் உன்னை கூப்பிட்டு வந்தேன். அப்படி என்னங்க விசேஷம்? அது வந்து பாரு. வாசாமி வாங்கம்மா. சொந்த வீடு கட்ட போறீங்களா, இல்ல குழந்தை பிறக்கலையா, இல்ல பிறந்த குழந்தைய பள்ளிக்கூடத்துல சேர்க்க போறீங்களா? என்ன சொல்றாங்க இவங்க? என்னம்மா தெரியாத மாதிரி கேக்குற? சொந்த வீடு கட்டணுமா? அந்த கற்பக விருட்ச மரத்துல செங்கலை வச்சு வேண்டிக்கிட்டா சாமியே வீட்டை கட்டி கொடுத்துரும். குழந்தை பிறக்கலையா, தொட்டில கட்டி வேண்டிக்கிட்டா 10வது மாசத்துல ஓ வீட்லயே தொட்டிலாடும். குழந்தைய பள்ளிக்கூடத்துல சேர்க்கணுமா? ஸ்லேட்டை கட்டி வேண்டிக்கிட்டா துட்டு கொடுக்காமலேயே நீ நினைக்கிற பள்ளிக்கூடத்திலே இடம் கிடைக்கும். இப்ப ஸ்லேட்டுக்கு தான் டிமாண்ட். நீ எதுக்கு நேர்ந்துக்கு போற? ஒரு தொட்டில் கொடுங்க. வீட்டுலதான் என்னால தொட்டில் கட்ட முடியல. கோயில்லையாவது நான் தொட்டில் கட்டலாம்ல. அடுத்தவன் தூக்கு. நைனா, இந்த கஞ்சி. நைனா, அந்த ஆள் தூக்கல. டேய், என்னடா எந்திரிச்சிட்ட? சைக்கிள் செயின் பிஞ்சிரும். தூக்குடா. என்னடா பாக்குற? லட்சுமி, சம்பந்தி கிட்ட லெட்டர் வந்திருக்கு.
என்ன பத்தி ஒரு வார்த்தை கூட விசாரிக்கலையே. நீங்க இங்கேதான் கூட்டிட்டு வர போறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்க கூட வந்திருக்கவே மாட்டேன். இங்க வந்ததுல என்ன தப்பு? நாம வசதியானவங்களும் இல்ல, வயசானவங்களும் இல்ல. நம்ம வெட்டிங் டே அன்னைக்கு அனாதை ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. துர்கா, என்ன பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க அனாதைன்னா குழந்தைங்களே இல்லாத புருஷன் பொண்டாட்டியும் அனாதைதான். அந்த விஷயத்துல உள்ள இருக்கிற குழந்தைங்கள மாதிரி நாமளும் அனாதைதான். அனாதைங்க பார்க்க வர்றதுக்கு வயசானவங்களா இருக்க வேண்டிய அவசியமும் இல்ல, ஒரு ஜாங்கிரி மிக்சர் வாங்கி கொடுக்கறதுக்கு வசதி படைச்சவங்களா இருக்க வேண்டிய கட்டாயமும் இல்ல. நான் நேத்தே பணத்தை கொடுத்துட்டேன், எல்லாம் ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. வா போலாம். நான் வரல. துர்கா ப்ளீஸ். நோ. இன்னைக்கு நம்ம கல்யாண நாள், இன்னைக்கு ஒரு நாளாவது சண்டை போடாம இருக்குமே. நமக்குள்ள இந்த கல்யாணம் ஏன் நடந்ததுன்னு தான் நான் வருத்தப்படுறேன். ஹலோ கீதா, எப்படி இருக்க? பை த பை, மீட் மை வைஃப் சரஸ்வதி. சரசு, எனக்கு ஒரு பொண்ணு லவ் லெட்டர் எழுதுச்சுன்னு சொன்னேன்ல, இவதான். என்ன கீதா அப்படி பாக்குற? எனக்கும் என் வைஃப்க்கு நடுவுல எந்த ரகசியமும் கிடையாது. நாளைக்கு உனக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா உன் புருஷன்கிட்ட முன்னாடியே எனக்கு லவ் லெட்டர் எழுதின விஷயத்த சொல்லிடு. இல்லைன்னா பின்னாடி அனாவசியமா எல்லாருக்குமே பிரச்சனை. எக்ஸ்கியூஸ் மீ சார், அமீர் மஹால் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? அமீர் மஹால்? யூ மீன் அமீர் மஹால்? ஆமா சார், அமீர் மஹால். இதே கும்பகோணத்துல இத்தனை வருஷமா இருக்கேன். அமீர் மஹால். சரசு, உனக்கு தெரியுமா? நான் உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இப்பதான் திருச்சி ஜில்லாவுக்கே வரேன். ஐயோ, கும்பகோணம் திருச்சி ஜில்லால இல்ல, தஞ்சாவூர் ஜில்லா. சாரி சார், அமீர் மஹால் பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்ல. போலாமா? ஐயோ, நீ எல்லாம் எனக்கு ஒரு சிஷ்யனாடா. ஆமா. என்ன ஆமா? இவன் ரோமன் ரிங்ஸ் ஆடணும், 108 புல் அப்ஸ் எடுக்கணும். அது வரைக்கும் விடாத. நான் வெளியில கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்னடா பார்வை? கவனிச்சுக்கிறேன். ஐயோ, சம்பந்தி, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொன்னானே, அவன் ஏனோ தானு சொல்லல, அனுபவிச்சு ரசிச்சு தான் சொல்லியிருக்கான். தும்பப்பூ மாதிரி இட்லி, அளவான காரத்தோட அழகான தக்காளி சட்னி, கள்ளிப்பால் மாதிரி திக்கா ஸ்ட்ராங்கா காப்பி. சம்பந்தி, வெத்தலை போட்டு போட்டு மரத்து போன என்னாக்குக்கே ருசி தெரியுதுன்னா பாத்துக்குங்களேன். கொடுத்து வச்சவர் சம்பந்தி நீங்க. சம்பந்திமா, சத்திட்டீங்க. தக்காளி சட்னியா இது? நான் வெங்காய சட்னி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சம்பந்தி இவ்வளவு தூரம் பாராட்டி பேசுற டிஃபனை எந்த மருமக டிஃபன் பண்ணுது? இந்த குசும்பு தானே வேண்டாங்கிறது. இந்த 28 வருஷ வாழ்க்கையில ஒரு நாளாவது, ஒரு வேளையாவது என் சமையலை பத்தி ஒரு வார்த்தை புகழ்ந்து பேசிருக்கீங்களா? போடுறத வலிச்சு வலிச்சு திங்க வேண்டியது, ஹோட்டல்ல எந்திரிச்சு போற மாதிரி எந்திரிச்சு போயிட வேண்டியது. என்ன பண்றது? கணவன் அமைவதெல்லாம் கடவுள் செஞ்ச சதி. இல்ல, எல்லாம் அந்த சம்பந்தி செஞ்ச சதி. லட்சுமி,
சம்பந்திக்கு சமைச்சு போட நாதி கிடையாது. பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ பாராட்டி பேசினாதான் அடுத்த வேளை டிஃபன் கிடைக்கும். எனக்கு அப்படி இல்லையே, நீ இருக்கியே. ஒரு 2 இட்லி போட. போதும், போட்டு போட்டு என்ன சுகத்தை கண்ட, கையும் மனசும் மறத்து போனதுதான் மிச்சம். அப்படிலாம் சொல்லாத லட்சுமி, சம்பந்தி கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. இட்லி தும்பப்பு மாதிரி தான் இருக்கு. எனக்கு தான் இத்தனை வருஷம் தெரியாம போயிடுச்சு. ஒரு 2 இட்லி போட. 2 மெதுவா, தும்பப்பு மேல விழுந்துற போகுது. வெங்காய சட்னி போடு. தக்காளி சட்னி. தக்காளி பார்த்து. என்ன அன்பு, என்னதே தும்பப்பூன்னு. ஆ. ம்.